வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சுதா ஜெகன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகம். இவருடைய கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா, இவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. வாடிக்கையாளரோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ரெகுலர்ஸாக வரவங்கள குறைஞ்சிட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரோட ஜாதக ஆய்வை பார்ப்போம். இப்போ ஏஎல்பி பார்த்திங்கன்னா கடகம் போயிட்டுருக்கு. அதிபதி யாருன்னா சந்திர பகவான் 1ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கி 6ல் இருக்கார். ஸோ லக்னாதிபதி நல்லா இருக்காரானா நல்லா இல்லை. நடப்பு நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு. அதனோட அதிபதி சனி பகவான் 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் வாங்கி 4ல் இருக்கார். ஸோ நடப்பு நட்சத்திர புள்ளி நல்லாவே இருக்குது. இவருடைய கேள்வி பார்த்திங்கன்னா வாடிக்கையாரை பற்றிது. ஸோ வாடிக்கையாளர் அப்படின்னா 4ஆம் இடம் பார்க்குறோம். அதில் ராகுவோட நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு. ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்துக்கு 8ல் இருக்கார். ஸோ வாடிக்கையாளர் அப்படிங்கிறது இந்த சமயம் தடை அப்படிங்கிறதா இருக்குது. சரி, தற்போது கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் மீனத்தில் இருக்கார். அது 4ஆம் இடத்துக்கு 6ல் இருக்கார். இவருக்கு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது இந்த டைமில் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. கஸ்டமரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஏன்னா ராகு பகவான் வாங்கிய சாரம் பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவானோட சாரம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு 6ல் தான் இருக்காங்க. ஸோ இது ஜாதகராக ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயம். கஸ்டமர்ஸு இவருக்கு முழு திருப்தியாக இருக்காது. இந்த டைமில் கஸ்டமர் அப்படிங்கிறது குறைய தான் செய்வாங்க. இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும். இது எப்போ மாறும் அப்படின்னா அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகும்பொழுது தான் இவருக்கு சரியாகும். அது வரைக்கும் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்த நிலைமையில் இருக்குமோனா இருக்காது. அனைவருக்கும் நன்றி.